இந்த ஒரு ஐகாஸை பார்த்தோன்னா நம்ம ஒரு ஆடியோ செட்டப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஐக்ராஸ் VX சீரிஸ். இதுல 2 வெர்ஷன் இருக்கும், ZX ஹைப்ரிட் அண்ட் VX ஹைப்ரிட் சொல்லிட்டு. VX ஹைப்ரிட்ல உங்களுக்கு நாட் JBL சிஸ்டம் வராது. ஸோ அதே மாதிரி சிஸ்டம்ல ப்ராசஸருமே பில்ட்னா வராது. ஈவன் அந்த மாடலுக்குமே ஆடியோ அப்கிரேட் பண்ண முடியும், இதுக்குமே ஆடியோ அப்கிரேட் பண்ண முடியும். VX ஆப்ஷன்ல வந்து பை டிஃபால்ட்டா அவங்க மிட்ரேஞ்ச் ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க டேஷ் ஃப்ரேம்ல. நம்ம வந்து இந்த காருக்கு யூஸ் பண்ற ஆடியோ அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ஆடிசன் அப்படின்ற பிராண்டோட ஓஸ்ட் அப்படின்ற ஒரு மாடல்ல 3-வே ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கிறோம். எல்லாமே நீங்க கவனிக்கலாம். ஸோ ஒரிஜினல் பில்லர் ரிமூவ் பண்ணிட்டு டாப் அண்ட் ZX-ஓல வர அந்த A பில்லர் லொகேட் பண்ணி அந்த பில்லர்ல இருக்க அதே ஸ்பேஸர் டியூட் லொகேட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா ஃபைபர் கிளாஸ் மோல்டிங்கும் அடிஷனல் திங்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம லொகேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மிட் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேஸ்லயே உங்களுக்கு மிட் ரேஞ்ச் ஆடிசன் ஓசியோட ஒரிஜினல் ஸ்பேஸர் போட்டு நாங்க வந்து ஸ்பீக்கர் லொகேட் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி ஒரிஜினல் டோர்லயுமே உங்களுக்கு மிட் பேஸை கனெக்ட் பண்ணிருக்கோம். பேக் ஸ்பீக்கர்ல வந்து ஆடிசனோட கோஆக்சில கனெக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் பேக் சைட்ல பார்த்தா சப்வூஃபருமே ஃப்ளஷ் மவுண்டிங் மாதிரி ஒரு ஊஃபர் லொகேட் பண்ணி மேல இருக்க ட்ரேல வந்து ப்ராப்பர் ஸ்பேஸ் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ட்ரேவை ரிமூவ் பண்ணோம்னா அதுக்குள்ளதான் ஆம்ப் ப்ராசஸர்ஸும் அதுக்கான ஒயரிங்ஸுமே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆடியோ செட்டப் கூட வந்து ஒரு அடிஷனலா ஒரு பீகான் அப்படின்ற டிவைஸுமே ஆட் பண்ணிருக்கோம். ஸோ சிஸ்டம்ல வந்து நம்ம 2 விதமான ஆடியோ ஃபைல்ஸுமே கேட்க முடியும். ஒரு சோர்ஸ் வந்து சிஸ்டம்ல இருந்து ப்ளே பண்ற சாங் கார் பிளே மூலியமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதே சாங்கை நம்ம பீகான் மூலியமாவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ பீகான்ல கேட்கறப்ப நமக்கு வந்து நிறைய லாசஸ் அவாய்ட் பண்ண முடியும். கேபிள்ஸ் மூலியமா ஹார்ட்வேர் மூலியமா போயிட்டு உங்களுக்கு ப்ராசஸர்ல உங்களுக்கு திருப்பி அகைன் உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு திருப்பி ஆம்பிளிஃபருக்கு டைவர்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு 3-4 டிஜிட்டல் டு அனலாக் டிரான்சஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படின்றப்ப மியூசிக்கோட குவாலிட்டி வந்து நிறைய பிரேக் ஆக ஆரம்பிக்கும். லாட் ஆஃப் லீக்கேஜஸ் இருக்கும். அதெல்லாமே ஃபில்டர் பண்ணி ப்ராப்பரா ஆப்டிக்கல் கேபிள் மூலமா கனெக்ட் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் தான் பீகான் அப்படின்றது. இது ஒரு கம்ப்ளீட்லி ஹைரஸ் பிளேயர் கூட. ஸோ அதேமே இந்த கார் நாங்கள் லொகேட் பண்ணிருக்கிறோம். இந்த ஒரு ஆடியோ செட்டப் வந்து யூஸ் பண்ற வயரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் அப்படின்ற பிராண்டோட கம்ப்ளீட் இட்டாலி மேக் வயரிங் தான் அந்த காருக்கு யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆடியோ செட்டப் தேவைப்படுறவங்க நீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மியூசிக்ஸுமே நாங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே நாங்கள் டெமோ காட்டியிருக்கோம். அந்த ஆடியோ ஃபைலுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இது வந்து என்னோட செகண்ட் டைம் கார் சென்ஸ். நான் வந்து ஏற்கனவே ஸ்கோடா வச்சிருந்தேன். ஸ்கோடால வந்து சேம் ஆடிசன் ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஹைக்ராஸ் எடுத்த உடனே திரும்ப நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஆக்சுவலா பேசிக்கா எந்த ஒரு ஒயர் கட்டும் இல்லாம எனக்கு வந்து ஏன்னா வாரண்டி வாய்ட் ஆக வேண்டாம்ன்றது தான் என்னோட மெயின் ரிக்குவயர்மெண்டா இருந்தது. அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா எக்ஸ்டர்னலா ஸ்பீக்கர்ஸ் வந்து தெரியக்கூடாது. லைக் ஓஇ ஃபினிஷ்ல இருக்கணும். ரொம்ப சொல்றது நம்ம வந்து ஆமா ரொம்ப ஆஃப்டர் மார்க்கெட்டா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் இருந்தது. அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நான் ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய இடத்துல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் கார் சென்ஸ் வந்து எனக்கு அதே மாதிரியே பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபினிஷிங்கும் அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரிக்குவயர்மெண்ட் வந்து எனக்கு பூட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணக்கூடாது. ஏன்னா ஊஃபர் வந்து இருக்கிறது தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கான ரிக்குவயர்மெண்ட் அந்த ரிக்குவயர்மெண்ட் எனக்கு மீட் ஆச்சு. ஓவர்ல எப்படி இருக்கு சார் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் வந்து ஸ்டாக் ஆடியோ வச்சுதான் நான் ஒரு ஆல்மோஸ்ட் 5000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன். நான் இமீடியட்டா நான் வந்து மாத்தல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லாம நான் சொன்ன மாதிரி வாரண்டி வாய்ட் ஆகாம யார் பண்ணி தராங்க அப்படின்ற இந்த இதுல இருந்தது. பின்னாடி செகண்ட் ரோல இருந்தவங்களுக்கு வந்து பாட்டு ஓடுதா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருந்தது ஸ்டாக் சிஸ்டம்ல. செகண்ட் ரோக்கே கேட்கலன்னா அப்ப தேர்ட் ரோ சொல்லவே வேண்டாம், ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனாலதான் மெயினா இந்த அப்கிரேட் வந்து நான் பிளான் பண்ணி இங்க வந்து பண்ணேன் நான். பட் எனக்கு ஓவரால் சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப அதான் வைஃபுமே இருந்து கேட்டாங்க, அவங்களும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அவங்களோட ஃபீட்பேக்கும் இருந்தது. நம்ம இதுலயுமே ஒரு 3 ப்ரீசெட் போட்டு வச்சிருக்கோம் சார். ஸோ நம்ம வந்து யூஸ்வலா எனக்கு வந்து டைம் அலைன்மெண்ட் தேவையில்லை, எனக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பாட்டு வேணாம், எனக்கு நல்ல ஹாப்பி மூட் ஜாலி மூட்ல கேட்குறோமா, அப்போ ஒரு ப்ரீசெட் வச்சிட்டோம்னா அஃப்கோர்ஸ் இந்த ஃபைன் டியூன் எல்லாமே பண்ணியிருப்போம். அதில் வந்து டைம் அலைன்மெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சிருப்போம். அப்படின்றப்ப நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டோர்ஸ்க்கும் ஒரு ஸ்பீக்கருக்குமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேட் பண்றப்ப அந்த ஆடியோ ஃபைல் எல்லாமே வந்து இங்க டிலே பண்ணி இங்க ஒரு மிரரிங் ஃபார்ம் பண்ண முடியும், ஸ்டேஜிங் கொண்டு வரும். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராம்ல மட்டும் அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஸ்பீக்கர் என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு செட்டிங்குமே இருக்கு. அது இல்லாமல் டிரைவருக்கு வந்து இந்த ஸ்டேஜிங்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி கோ பேசஞ்சருக்குமே இங்க ஒரு ஸ்டேஜிங் கொடுத்துருப்போம். சம்டைம் டிரைவர் லொகேட் பண்ணிருப்பாங்க, நீங்க இவங்க வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும், அப்ப இங்க உங்களுக்கு ஃப்ரேமிங் கொண்டு வந்து கொடுக்கும். அது இல்லாம ஒரு சென்டர் ஸ்டேஜிங்குமே கொடுத்துருப்போம். ஸோ வேரியஸ் ஸ்பீக்கர்ஸ் எங்க லொகேட் ஆயிருந்தா கூட மொத்த மியூசிக்குமே வந்து இங்க இருந்து மாற மாதிரி இருக்கும். லைக் வோக்கல் அண்ட் பேஸ் மிட் ரேஞ்ச் மாதிரி எல்லாமே உங்களுக்கு லேயர் பை லேயரா நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் நீங்க 5000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஓட்டுனீங்கன்னா. இல்ல எனக்கு ஆக்சுவலா என்னோட டிரைவ் வந்து மோஸ்டா ஹைவேஸ் தான், லாங் டிரைவ்ஸ். நான் பெங்களூர்ல இருக்கேன். தோ ஐ எம் ஃப்ரம் பாண்டிச்சேரி, ஐ ஒர்க் இன் பெங்களூர். ஸோ பெங்களூர் டு பாண்டிச்சேரி, பெங்களூர் டு சென்னை, ஸோ அடிக்கடி டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம மீ பீயிங் த மெயின் டிரைவர், ஒய்ஃபும் டாட்டரும் செகண்ட் ரோ மோஸ்டா ஆக்குபை பண்ணிப்பாங்க. ஸோ எனக்கு வந்து நல்ல மியூசிக்
ஏன்னா Important, yeah, yeah. ஆல்மோஸ்ட் 6 hours நம்ம ஜேர்னி பண்றப்ப மியூசிக் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதனால தான் மெயினா வந்து இந்த ஆடியோ அப்கிரேட் நான் பிளான் பண்ணேன். இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். Thank you so much, sir, for your feedback.